சென்னை காமராஜர் சாலையில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அப்போது சங்கே முழங்கு பாடலுக்கு நடனமாடி மாணவ மாணவிகள் ஒத்திகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர், முப்படை வீரர்கள், துணை ராணுவத்தினர் மற்றும் தீயணைப்புத் துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் கரிசல்பட்டியில் 876ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சந்தனக்கூடு கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட போது நிகழ்த்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளையும், கொடி ஏற்றப்பட்டதும் நடைபெற்ற வான வேடிக்கைகளையும் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். சந்தனக்கூடு விழா கொடியேற்றத்தில் பங்கேற்ற இந்து மதத்தினருக்கு இஸ்லாமியர்கள் திருநீறு வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருச்செந்தூரை அடுத்த காயல்பட்டினத்தில் உலக அமைதி வேண்டி நடைபெற்ற துவா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அப்போது உலக மக்கள் அனைவரும் சகோதரத்துடன் இயற்கை இடர்பாடுகள் இன்றி வாழ வேண்டி துவா செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை முகப்பேரில் அடகு கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற பீகார் மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார். கடை உரிமையாளர் நள்ளிரவில் எதேச்சையாக சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது கடை முன் ஒருவர் கடப்பாறையுடன் கொள்ளையடிக்க நின்றிருந்தது தெரியவந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கடையின் உரிமையாளர் அங்கு சென்று அந்த இளைஞரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். விசாரணையில் அவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையொட்டி திருச்செந்தூர் சந்தனமாரியம்மன் கோவில் முன்பு 101 பானைகளில் பொங்கலிட்டு பெண்கள் வழிபாடு நடத்தினர். இதற்காக கோவில் முன்பு 100க்கும் மேற்பட்ட கரும்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டன. இந்த விழாவில் பொங்கலிட்ட பெண்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பாஜக தேசிய தலைவராக நிதின் நபீன் பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்வில் பிரதமர் மோடி வழங்கிய இனிப்பை நிதின் நபீனின் குழந்தை பெற மறுத்து முகத்தை திருப்பிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீனின் குடும்பத்தினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது நிதின் நபீனின் குழந்தைக்கு பிரதமர் மோடி இனிப்பு வழங்கிய போது அதனை குழந்தை பெற மறுத்தது. கர்நாடகாவில் மைசூர் சில்க் சேலையை வாங்க அதிகாலை 4 மணிக்கே பெண்கள் வரிசை கட்டி நின்ற வீடியோ வைரலாகி வருகிறது. In the main showroom here, and they say they can give only 120 sarees, and the queue with the token system, and they all have come at 4 o'clock in the morning waiting here. இந்த சேலைகள் கர்நாடக பட்டுத் தொழில்கள் கழகத்தால் மட்டுமே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுவதால் இதற்கான வரவேற்பு அதிகரித்துள்ளது. இந்த சேலைகள் விரைவில் விற்று தீர்ந்து விடுவதால் ஒருவருக்கு ஒரு சேலை மட்டுமே வழங்கப்படுகிறது. இதன் விலை 23,000 ரூபாயில் தொடங்கி 2.5 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. குஜராத் கடற்பகுதியில் ஒரு இடத்தில் கடல் நீர் கொப்பளிப்பதை மீனவர்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதுகுறித்து தேசிய கடல் தகவல் சேவைகள் மையம், இந்திய கடலோர காவல் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலுக்கு அடியில் இருக்கும் மீத்தேன் வாயு அல்லது நிலத்தடி வாயுக்கள் அதிக அழுத்தத்தால் வெளியேறும் போது இந்த நிகழ்வு ஏற்படலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் உற்சாகமாக தொடங்கியுள்ளன. இதையொட்டி நாராயண்பூர் பகுதியில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு இசைக்கேற்ப உடற்பயிற்சி செய்தும் சுவரோவியங்கள் தீட்டியும் முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டனர். மாரத்தான் ஓட்டத்தில் சரணடைந்த மாவோயிஸ்டுகளும் நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்களும் பங்கேற்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயிலில் தைபத்ர தீப திருவிழா ராமானுஜர் ஜெயர் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. 10,000க்கும் மேற்பட்ட விளக்குகள் ஏற்றப்பட்டு கோயில் ஜொலித்தது. திரளான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சந்திர பரிபூரண நம்பி தங்க தோளுக்கினி யானில் சிறப்பு அலங்காரத்தில் உலா வந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவாடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயிலில் திருஞான சம்பந்தருக்கு பொற்கிழி வழங்கும் விழா நடைபெற்றது. இங்கு திருஞான சம்பந்தர் தங்கியிருந்தபோது உலவாக்கிழி பதிகம் பாடி பெற்ற 1000 பொற்காசுகளை தன் தந்தையிடம் வழங்கியதாக ஐதீகம். இதனை நினைவுகூரும் விழாவில் உலவாக்கிழி பதிகத்தை ஓதுவார்கள் பாட திருஞான சம்பந்தர் பல்லக்கில் வீதி உலா வந்தார். இந்நிகழ்ச்சியில் திருமுறை இசை அறிஞர்கள் 5 பேருக்கு தலா 5,000 ரூபாய் அடங்கிய பொற்கிழியை திருவாடுதுறை ஆதீனம் வழங்கினார்.